மாத்திரமல்ல உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி தருகின்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எங்களுடைய ஊரில் பழமொழி என்று சொல்வார்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்வார்கள். ஆகவே சுவரான எங்களுடைய உடலுக்கு உறுதியை தருவதை நகரில் கஜூர்னா பீச் அழகிய கடற்கரையை நாங்கள் பெற்றிருந்த போதும் அங்கு நாங்கள் அந்த நீச்சலையும் அதை எங்களுடைய பெற்றார்களின் அக்கறையின்மை காரணமாக நாங்கள் அந்த நீச்சலை நாங்கள் பழகாதபடியால் எங்களுடைய உடலுக்கு வலிமை குறைந்ததை இப்போதுதான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் சிறந்த அனுபவத்தை பெறும்போது எங்களுடைய பிள்ளைகளை இந்த ஐரோப்பிய நாடுகளில் எப்படி நாங்கள் அவர்களை சிறந்த மேன்மையானவர்களாக வளர்க்கலாம் என்பது நாங்கள் எங்களுடைய கல்வி முறையை நாங்கள் பார்க்கும் போது இங்கு உள்ள மேலத்தைய கல்வி முறையை பார்க்கும் போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இப்படிப்பட்ட பெருவிழாவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் சொல்வோம், ஒரு தேர்தல் நேரடி அஞ்சல் செய்வதாக இருந்தால் ஊர்கோடி தேரெழுத்தது என்று சொல்வோம். ஊர்கோடி தேரெழுத்தது என்றால் பிரம்மாண்டமான தேரை அந்த சமூக பலப்புடனும் சமூக ஒற்றுமையுடனும் பிரம்மாண்டமான தேரையை அசைத்து விடலாம் என்பதைத்து அந்த தத்துவம் காட்டுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு திருவிழா போன்ற நிகழ்ச்சியை இங்கு பிரித்தானிய காரை நலன்புரி சங்கத்தினர் அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு இப்படி நிகழ்ச்சிகளை அமைத்ததற்கு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக எனது பின்புறத்தில் தெரிகின்றது டொனேட்டிய புக் சப்போர்ட்டிய லைப்ரரி என்று ஒரு பாகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நாலடியாரில் கூறியது கூட கொடுங்கானை கோட்டழகும் நெஞ்சத்து மாந்தர்தான் அலையால் கல்வி அழகே அழகென்று நாலடியாரில் கூறிய அதை கொடுங்கானை கோட்டழகும் நெஞ்சத்து மாந்தர்தம் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொல்லி அந்த நாலடியார் கூறியதை போல எத்தனையோ வாசகங்களில் கல்வி அழகை கூறியிருக்கிறார்கள். ஒரு நாடு கல்வியில் மேம்பட வேண்டுமான இருந்தால் அங்கு வாசிகசாலை நூலகம் மிக முக்கியமானது. அந்த நூலகத்தை அவர்கள் அடித்தளம் மட்டும் செய்து மேல்தளம் வரைக்கும் போயிருக்கிறார்கள். அந்த நூலகத்தின் ஒரு பகுதியை அவர்கள் சிறப்பு விழா செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நூலகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், சிறந்த முறையில் கல்வி கற்றவர்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். ஆகவே அந்த நூலகத்தின் வளர்ச்சிக்கு உங்களாலான உதவிகளையும் உங்களாலான பங்களிப்புகளையும் செய்ய வேண்டும். அந்த நூலகம் விரைவில் சிறப்பு விழா காணப்பட இருக்கின்றபடியால் உங்களிடம் இருக்கின்ற பெருமதிமிக்க புத்தகங்கள் உங்களுடன் கைவசம் இல்லாதவர்கள் உங்களுடைய நிதியுதவியின் மூலமாக அந்த புத்தகங்களை வாங்கி கூட அவர்களுக்கு அந்த நூலக குழுவிற்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம் என்பதையும் இந்த நிகழ்வில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எங்குள்ள மக்கள் அனைவரையும் நாங்கள் புலம்பெயர்ந்தும் நாங்கள் எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய தாயகத்தையும் எங்களுடைய ஊரையும் மறக்கவில்லை என்று எண்ண தோன்றுகின்றது. நாங்கள் எத்தனையோ விழாவிற்கு போகும்போது நாங்கள் தமிழர்கள் மொழியால் ஒன்று சேர்க்கின்றோம், நாங்கள் வழிபடுகின்ற சமய முறையால் ஒன்று சேர்க்கின்றோம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முறை போய் நாங்கள் என்று எங்களுடைய ஊரின் நினைவாலும் அந்த ஊரில் தவழ்ந்து விளையாடி மண்ணில் விளையாடி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக விளையாடி எங்களுடைய பாச பிணைப்புகளால் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று எண்ணும் போது என் உள்ளம் சேறு வகை கொள்கின்றது. அதை விட எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. நான் தமிழ் படித்தவன், மதிப்புக்குரிய பண்டிகை ஆசிரியர் பூரண மீனாதிநாதன் அவர்களிடம் படித்தவன். ஆகவே அந்த வகையில் அவர் முன்னிலையில் இன்று என்னுடைய தமிழ் மொழியை பேசுவதை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லி வைக்க வேண்டும். அதைவிட கல்லூரி காலத்தில் எனது சிறப்புமிக்க நண்பர் ஆனந்த சற்பனார் இருக்கின்றார்கள்.